இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். வாய்ஸ் ஆஃப் காட் வழியாக ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம் அனைவரோடும் பேசிக்கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தையிலே வாழ்வு உண்டு, அவருடைய வார்த்தையிலே ஆற்றல் உண்டு, அவருடைய வார்த்தையிலே நம்முடைய உயிர் மூச்சு அடங்கி இருக்கிறது. அவருடைய வார்த்தை நமக்கு வாழ்வுக்கு வழியாக இருக்கிறது. இதோ இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசுகின்ற இறை வார்த்தை எசாயா நூல் 64வது அதிகாரம் 8வது வசனத்தை ஆண்டவர் காட்டுகிறார். எசாயா 64 8வது வசனம். ஆண்டவரே, நீரே எங்கள் தந்தை, நாங்கள் களிமண், நீர் எங்கள் குயவன், நாங்கள் அனைவரும் உம் கை வேலைப்பாடுகளே. ஆண்டவரே, நீர் எங்கள் தந்தை, எங்களை உருவாக்கினவர், எங்களை வெளிக்கொணர்ந்தவர், எங்களை வழி நடத்துகிறவர், எங்களை தேற்றுகிறவர், தோள் மேல் சுமந்து காக்கிறவர், ஆயனு போல் வழி நடத்துகிறவர். நீர்தான் எங்களுக்கு தந்தை. நாங்கள் எல்லாம் களிமண். எந்த நிலையிலே குயவன் தன் களிமண்ணை எடுத்து அதை பிசைந்து உருவாக்கி அது தன்னுடைய விருப்பம் போல அவன் செய்கிறானோ, அதே போல நம்மை தாயின் கருப்பையிலே நான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை உருவாக்கி நம்மை படைத்திருக்கிறார். ஒரு குயவனை போல ஆண்டவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். அவருடைய விருப்பம் போல ஒரு ஆணாகவோ பெண்ணாகவோ, ஆண் இப்படித்தான் இருக்க வேண்டும், அவனுடைய முகம் இப்படி இருக்க வேண்டும், உருவம் இப்படி இருக்க வேண்டும், அவனுடைய எல்லாவற்றையும் அவருடைய திட்டத்தின்படி குயவன் எப்படி அவருடைய விருப்பத்தின்படி களிமண்ணை பிசைந்து உருவாக்குறான், அதே போல ஆண்டவர் தாயின் கருப்பையிலே நம்மை உருவாக்கி இருக்கிறார். ஆண்டவரே, நீர் எங்கள் தந்தை, நாங்கள் களிமண், நீர் எங்கள் குயவன், நாங்கள் அனைவரும் உம் கை வேலை பாடுகளே. நான் இப்படிதான் இருக்கணும், இந்த உருவத்தில் தான், இந்த கலர்ல தான் இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய விருப்பம் போல அவருடைய கை வேலைப்பாடுகள். குயவன் எப்படி ஒரு பானையையோ ஒரு பொருளையோ உருவாக்குற பொழுது அதை தட்டி அதை பிசைந்து அதனுடைய கல் மண்ணு எல்லாம் எடுத்துட்டு தன்னுடைய விருப்பம் போல சின்னதாகவோ பெரியதாகவோ ஷோகேஸில் வைக்கிற மாதிரியோ இல்லை நமக்கு அடுப்பில் வச்சு பயன்படுத்துகிற மாதிரியோ அவருடைய விருப்பம் போல குயவன் செய்வது போல ஆண்டவர் நம்மையும் நம்முடைய வாழ்வையும் நம்முடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் ஆண்டவர் அவருடைய விருப்பம் போல அவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார், வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். எசாயா நூல் 29:16 மற்றும் ரோமையர் 9:20 நாம் வாசிக்கிற பொழுது, களிமண் குயவனிடம் கேள்வி கேட்க முடியுமா? ஆண்டவரே, ஏன் என்ன படைச்ச? ஆண்டவரே, ஏன் என்ன இந்த நேரத்தில் படைச்ச? ஆண்டவரே, ஏன் என் முகத்தை இப்படி படைச்ச, என்னுடைய உருவத்தை இப்படி படைச்ச? அப்படி நம்ம எத்தனை பேர் கேள்வி கேட்குறாங்க. ஆண்டவர் என்னால் இது சொல்லுகிறார், குயவனை யாராவது கேள்வி கேட்க முடியுமா? அந்த பானை கேள்வி கேட்குமா? அந்த பொருள் கேள்வி கேட்குமா, ஏன் என்னை இப்படி உருவாக்கினு சொல்லி? ஆண்டவர் அப்படித்தான் நமக்கு தந்தையாய் ஒரு குயவனை போல அவருடைய விருப்பம் போல நம்மை உருவாக்கி இருக்கிறார். இந்த குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல நாம் கடவுளுடைய கையிலே இருக்கிறோம். நாம் அனைவரும் கடவுளுடைய கையில் இருக்கிறோம். நம்முடைய வாழ்வை, நம்முடைய நேரத்தை, நம்மளுடைய திட்டத்தை, நம்மளுடைய எண்ணங்களை ஆண்டவர் அவருடைய விருப்பம் போல செய்கிறார். நாம் ஒரே ஒரு வேலைத்தான் செய்யணும், ஆண்டவர் கையில் நம்ம கொடுத்துடணும், வேற எங்கேயும் கொடுக்காதபடி. ஏன் ஆண்டவரே இப்படி இருக்கு, ஏன் இந்த கடன் பிரச்சனை எனக்கு கொடுத்த, ஏன் இந்த நோயை கொடுத்த, ஏன் எனக்கு இந்த இதை செஞ்ச அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய கையில் நாம் கொடுத்துக்கிற போது
ஆண்டவர் கையில் கொடுக்காத வேற எதுலாம் செஞ்சு நம்ம அது இது வந்துச்சுன்னு சொன்னால் உடனே ஆண்டவரை போய் திட்டுறது. ஆண்டவரே ஏன் இப்படி பண்ண, நான் உன்னை தானே நம்பியிருந்தேன், ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி நம்மை முழுவதுமாக நம்முடைய வேலை, நம்முடைய ஒரு வேலை தொழிலை செஞ்சுருக்கணும், அந்த தொழிலை முழுவதுமாக ஆண்டவர் கையில் கொடுக்கும்போது, நம்மையே அவருடைய கையில் கொடுக்கிற பொழுது நம்முடைய வாழ்வை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் அவருடைய விருப்பம் போல, அவருடைய விருப்பம் எப்படிப்பட்டது, அது எப்பவுமே நன்மையே செய்கிறவர், நன்மையில வழி நடத்துகிறவர், பரிசுத்தத்தில் வழி நடத்துகிறவர், தீமையில் அல்ல பரிசுத்தத்தில் வழி நடத்துகிறவர். ஆண்டவருடைய கையிலே நம்முடைய ஒப்பு கொடுப்போம். குயவன் கையில் எப்படி அந்த மண் குயவன் கையில் இருக்கிற பொழுது அவர் தன்னுடைய இஷ்டம் போல நல்ல கலனையோ மற்ற கலனையோ உருவாக்குவது போல ஆண்டவர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். நம்முடைய ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். நம்மையும் நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய பொருளாதாரத்தையும் நம்முடைய குடும்பத்தை நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் கையிலே ஒப்பு கொடுப்போம். குயவன் கையில் களிமண்ணை கொடுப்பது போல நம்மை ஆண்டவர் கையத்தில் ஒப்பு கொடுத்து ஜெயிப்போம். அன்பான ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய கையிலே இருக்கிறோம். நீர் குயவன் ஆண்டவரே, நாங்கள் களிமண், உம்முடைய இஷ்டம் போல எங்களை வணையும் ஆண்டவரே. வணைந்து ஆண்டவரே உம்முடைய திட்டம் போல எங்களை வழிநடத்துவீராக. நல்ல ஒரு பாத்திரமாக எங்களை வணையும், நல்ல ஒரு உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக எங்களை மாற்றும் ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். எங்கள் அருமை இயேசுவின் அற்புத நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.